வாசிங்க. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி சொல்றாரு பாருங்க. அதே அதிகாரத்தில் பலியை பற்றி சொல்லுகிறாரு. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறாரு? இந்த பலியை ஏற்படுத்தி அந்த பலியின் மேல நீ விசுவாசம் வைப்பாயானால் அந்த இடத்துல தான் என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துகிறாய். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த இடத்துல மனுஷன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன், எனக்குள்ளே பாவம் இருக்கிறது, ஆனா குற்றமில்லாத ஒரு ஆடு எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது, குற்றமில்லாத ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, ஆகவே அது மேல நான் விசுவாசம் வைக்கிறேன், அது உம்முடைய புண்ணிய கிரியையினாலே என்னை பரிசுத்தவான் ஆக்கும் என்று மனுஷன் தன்னை தாழ்த்துகிறான். அந்த இடத்துல தான் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அந்த இடத்துல தான் கர்த்தர் மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.